எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். என் தலையை உயர்த்துவார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என் தலையை உயர்த்துவார், நான் குனிந்து நடப்பதில்லை. எனக்கு எதிராக பாளையம் இறங்கினாலும் தப்புவிக்க வல்லவர் என் அருகில் இருக்கிறார். என் தலையை உயர்த்துவார், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உடைந்து போயிட்டீங்களா? கூனி குறுகி போனீங்களா? உங்களை இயேசு நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நான் உடைக்கப்பட்டு விட்டேனே, ஹல்லேலூயா, நிமிர்ந்து நடக்க முடியலையே, ஒரு வியாதி வந்ததுனால, ஹல்லேலூயா, ஒரு கடன் பிரச்சனை வந்ததுனால, வீட்டில் ஒரு அவமானம் வந்ததுனால, வீட்டில் ஒரு மரணம் வந்ததுனால நான் உடஞ்சி போனேன். நான் கூனி குறுகி போனேன். என் பிள்ளைகள் தவறான வழியில் போனதுனால, ஹல்லேலூயா, நான் கூனி குறுகி போனேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கலாம். வேலை ஸ்தலங்களில், வியாபார ஸ்தலங்களில், நீங்கள் போகிற சபையாக இருக்கலாம். எல்லாரும் அதில் வேதனையோடு, அதில் பரிதாபத்தோடு பார்க்கிறார்களா? ஹல்லேலூயா. அன்னைக்கு பாருங்கள், தாவீது உடைந்து போனார். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16 சொல்லி மக்கள் முறையாக பாடினாங்களாம். இரவும் பகலும் கோலியத்து பயமுறுத்த வந்து நிற்கிறான். இராணுவத்துக்கு ஏற்று நிற்க பலன் இல்லை, ராஜாவுக்கு அந்த கோலியத்தை ஏற்று நிற்கிறதுக்கு பலன் இல்லை, பயம். ஆனால் சின்னஞ்சிறு தாவீது பாருங்க, அந்த கோலியத்தை இயேசுவின் நாமத்தினால ஆமென் அல்லேல் முறியடிச்சு போட்டான். அதனால் பாருங்கள், ஹல்லேலூயா, அன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஜனங்கள் விடுதலை ஆகினாங்க. கோலியத்து கீழே விழுந்ததுனால இஸ்ரேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தாங்க, சந்தோஷமாக கொண்டாடினாங்க. ஆனால் சவுலுக்கு பாருங்கள், அவன் மேலே ஒரு எரிச்சல் வந்தது. நான் ராஜா, எனக்கு 1000 கொடுத்தாங்க, அவனுக்கு 16 சொல்லி வாழ்த்தி பாடுறாங்களேன்னு சொல்லி அவருக்கு எரிச்சல் வந்துச்சு பாருங்கள். அந்த நாள் முதற்கொண்டு பாருங்கள், தாவீது எப்படியாவது நான் கொன்று போடணும் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்தான். தாவீது உடைந்து போனார். காடுகளிலும் மலைகளிலும் குன்றுகளிலும் பாருங்கள், ஒளிந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. நன்மை தான் செஞ்சார் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை நீங்கள் நன்மை செய்யலாம், செஞ்சுருக்கலாம். அது நிமித்தம் உங்களுக்கு பாடு வந்திருக்கலாம், அது நிமித்தம் உங்களுக்கு தீமை வந்திருக்கலாம், அது நிமித்தம் நீங்கள் வெட்கப்பட்டு இருக்கலாம், அது நிமித்தம் நீங்கள் கூனி குறுகி போய் இருக்கலாம். இன்னைக்கு இந்த நியாயம் வெளியே வரும் என்று சொல்லி குமுறி கொண்டு இருக்கலாம். தாவீது பாருங்கள், உடைஞ்சு போய் கூனி குறுகி பாருங்கள், அப்படியே ஒளிஞ்சு சவுல் என்னை கொன்று போட்டு விடுவாருன்னு சொல்லி, ஏன்னா அவர் ராஜா. ஹல்லேலூயா. அவர் என்னவும் பண்ணலாம், எங்கேயும் தேடலாம். தாவீது எங்கே இருக்கான்னு சொல்லி எப்பவும் தேடலாம், யாரையாச்சும் தேடி கண்டுபிடிச்சி கொள்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பாருங்கள், தாவீது மலைகளில் குன்றுகளில் பாருங்கள் ஒளிந்து ஹல்லேலூயா தேவனை ஆராதித்து கொண்டும் இருந்தார் பாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அதே இடத்துல நிமிர்ந்து நடக்க வைத்தார், ராஜாவாய் மாற்றினார். ஹல்லேலூயா. ராஜாவாய் மாற்றினார் பாருங்கள். ஆடுகளை மேய்த்தவன் அரசனாய் மாறி போனார். உடைக்கப்பட்ட தாவீது, நொறுக்கப்பட்ட தாவீது, கூனி குறுகி போன தாவீது, ஹல்லேலூயா. ஒரு நாள் வந்தது, அந்த சவுல் இறந்து போனான். ஹல்லேலூயா. அதே இடத்துல தள்ளிமிருந்து நடக்க பண்ணார் தாவீது ராஜாவை. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தாவீது மாறி போனார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் உடைக்கப்பட்டு இருக்கலாம், கூனி குறுகி இருக்கலாம். என்றைக்கு தான் என் தலை உயருமோ, என்னைக்கு தான் நான் தலையிலிருந்து நடப்போனோ, 4 சூரில் உட்காந்து கண்ணீர் ஒடித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும். இயேசு நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அவரை மட்டும் பிடிச்சுக்கிடுங்க, அவரை மட்டும் நீங்கள் தேடுங்க, அவர் உங்களை உயர்த்துவார். அந்த சமுதாயம் உங்களை உதறி தள்ளலாம். ஹல்லேலூயா. இயேசு நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா.
எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் முடியும் பாருங்கள். அவர்கிட்ட போகும்போது, இயேசுவே பாவியாகி என் மேல் கிருபையாரும், உங்களுடைய சமூகத்தில் என் தகுதி இல்லைதாப்பா, ஆனாலும் எனக்கு ரத்தத்தை சிந்தி நீ மீட்டிங்களப்பா, உங்கள் சமூகத்துக்கு வாரப்பா, நான் இவ்வளோ தூரம் உடஞ்சி போய் இருக்கிறேன்ப்பா, கூனி குறுகி போய் இருக்கிறேன்ப்பா, என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கி கேளுங்க. தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகள் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் திருமணமாகி பிரிந்து வந்து இருக்கலாம், அது நிமித்தம் நீங்கள் அவமானப்படலாம். தேவனோடு நீங்கள் அர்த்த செலவிடுங்க. கர்த்தர் பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அல்ல நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களுக்கு தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? இந்த வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டே. உடைந்து போனேன், கூனி குறுகி போன பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, தலை நிமிர்ந்து நடக்க வைங்கப்பா. தாவீது தகப்பன் நன்மை தான் செஞ்சார் ஏசப்பா, ஆனால் சவுல் துரத்தி கொண்டே இருந்தான்ப்பா. ஆனாலும் அதே இடத்துல தகப்பனே அம்மைய ராஜாவாக நீங்கள் கொண்டு வைத்தீங்க ஏசப்பா. அதே மாதிரி உடைய பிள்ளை எந்தெந்த இடத்துல உட்காந்து கூனி குறுகி வெளியே நான் சொல்ல முடியாதபடி, நடக்க முடியாதபடி அவமானமாய் இருக்க அதே இடத்துல நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி காட்டுங்க ஏசப்பா. என்னுடைய குடும்பத்தை உயர்த்தி காட்டுங்கப்பா. வேலை ஸ்தலங்களில் அவமானம், வியாபாரத்தில் அவமானம், வீட்டில் அவமானம், சொந்த பந்த நிமித்தம் அவமானம் ஏசப்பா, தாங்ககுணா பிரச்சனையில் பாடல் உட்காந்துருக்குறாங்கப்பா. இன்றைக்கி தகப்பனை தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க ஏசப்பா. எல்லா மந்திரங்கள் தந்திரங்கள் எரியட்டும் ஏசப்பா. அக்கினியை ஊற்றுங்கப்பா, அக்கினியை ஊற்றுங்கப்பா, அக்கினியை ஊற்றுங்க. அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். எந்தெந்த காரியத்தில் கூனி குறுகி போனாரோ அந்தந்த இடத்துல பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பீராக. நம்முடைய வல்லமை இறங்கட்டும். அதிசயங்களை காணப்போனோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா. நன்றி நன்றி. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க, பலவீனங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க. உங்கள் கரத்தில் குடும்பங்களை ஒப்பு கொடுக்குற சுவாமி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.